மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வேர்க்கடலை சட்னி சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். தோசை சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன் மாவு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தந்துடி எடுத்துக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு 4 வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகங்க போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு, ஒரு பவுல் ரவை, 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவுங்க உப்பு போட்டு தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்குங்க. மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாவை எடுத்துக்கணுங்க. அவ்வளோத்துலேயும் சோடா போடக்கூடாது. நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் சோடா ஆட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கலாம். 4 வரமிளகா, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, வேர்க்கடலை, அப்புறமா ஒரு துண்டு தேங்காய், உப்பு, கருவேப்பிலை தடங்க எல்லாம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 வரமிளகா, கருவேப்பிலை தடங்க எல்லாம் போட்டு தாளித்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சட்னி வந்து தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை சுட்டு எடுத்துக்கலாம். தோசை வந்து நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு பாக்கி நம்ம பிரிட்ஜில் வச்சிடணுங்க. புறத்துலேயும் நம்ம சோடா போட்டோன்னா மறு டைம் சுடும்போது தோசை வந்து நல்லா வராது. அதனால் ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா போட்டு தேவையான மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து தோசை ஊற்ற போகிறேன். தோசை தவா, நான்ஸ்டிக் தவா எதுலனாலும் ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு துடைச்சிக்கோங்க. டிஷ் பேப்பர் வச்சு தோசைக்கு ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துருச்சு. அப்படியே எடுக்கணாலும் எடுக்கலாம், திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணாலும் எடுக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய், எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு எடுத்துடலாங்க. சூப்பரான தோசை ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியும் கூடங்க பண்ணுறது. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வேர்க்கடலை சட்னியோட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். அட்டகாசமான தோசையும் சட்னியும் ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தோசையும் வேர்க்கடலை சட்னியும் சூப்பராக இருக்குங்க.